வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பல்கிங் வாழ்க்கையில இன்னைக்கு டே 11. என்னடா காலைல எஞ்சதும் எங்கேயோ போறான்னு பாக்காதீங்க. நம்ம கோச் எம்டி ஸ்டொமக்ல ஒரு வெயிட் செக்இன் போட சொல்லியிருந்தாரு. அதுக்கு தான் போறேன். வெயிட் செக்இன் போட்டு பால் பாக்கெட் பிடிச்சின்னு வந்துட்டேன். வந்து கட்டிங் ஸ்வீட் பொட்டேட்டோ, புட்டிங் இன் ஏர் ஃப்ரையர். சரி ஸ்வீட் பொட்டோ ஆகட்டும். எனக்கு மொட்டை மாடி வியூ ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால மொட்டை மாடிக்கு போயிட்டு வந்துட்டேன். வந்து முட்டையை போட்டு ஃபர்ஸ்ட் மீல சாப்பிட்டேன். முட்டையை சாப்பிட்டு டைமை பார்த்தா மணி 9:30. இனி எப்படி போனாலும் அட்டெண்டன்ஸ் போட மாட்டாங்க. அதனால காலேஜை கட் அடிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். சரி பிரேக்லயாச்சும் போலான்னு பார்த்தா வண்டியில பெட்ரோல் இல்ல. அப்புறம் டோ பண்ணிட்டு போய் பெட்ரோலை போட்டேன். பெட்ரோல் போட்டு ஆனா நான் காலேஜுக்கு போல, சீட் மீல் சாப்பிட போனேன். ஏன் சீட் மீல் சாப்பிட போனேன்னா ஒரு கேரக்டர் ரொம்ப நாளா நீ என் கூட வெளியே சாப்பிடுறது இல்லைன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. சரி வா இன்னைக்கு நான் கோச்சிட்ட கேட்டு வரேன்னு கோச்சிட்ட பெர்மிஷன் கேட்டு போய் சீட் மீல் சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சிட்டு அண்ணா நகர் டவுல சும்மா உட்காந்துட்டு எலக்ட்ரோலைட்ஸை வாங்கிட்டு ஜிம்முக்கு போயிட்டேன். ஜிம்முக்கு என்ன மைண்ட் செட்ல போனேன்னா சாப்பிட்ட பிரியாணி எல்லாம் ஒர்க் அவுட்ல காலி பண்ணணும்னு போனேன். லெக் போட்டு அடிச்ச அடியில சாப்பிட்டதெல்லாம் மேலேயே வந்துச்சு. என் கூட லெக் போட்டு இருந்தவன் பாதியில எங்கேயோ போறேன்னு சொல்லிட்டு போனான். அப்புறமா கால் பண்றான், ஆனா பெட்ரோல் காலி ஆயிடுச்சு, நடந்து வானான். டெய்லி எதுனா ஒரு சம்பவம் பண்ணி விட்டுறான். சரி தள்ளுன்னு வண்டியை தள்ளிட்டு இருந்தோம். நல்ல ஒரு மனுஷன் வந்து டோ பண்ணாரு. டோ பண்ணவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. இவனுக்கு பெட்ரோல் போட்டு என் சொத்துலாம் அழிய போகுது. அப்புறமா என்ன வீட்டுக்கு போய் வே புரோட்டீன் ஷேக்கை குடிச்சிட்டு நாளை முடிச்சுக்கிட்டேன். பாய்.